நான் என்கிற உணர்வை அல்லாஹ்வை நம்பி நாம உள்ளத்தால ஞாபகப்படுத்துறோம், கல்பால நினைவு கூறோம். இது இப்ப நமக்கு தந்த திக்ர். ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய்யும். இப்ப செய்யணும் இருக்கக்குள்ள இல்லாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள இல்லாட்டி ஒரு சிலர் ஆரம்பத்துல செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருப்பா, செய்ய மாட்டாங்க. நாம ஒரு டைப்பை பிடிச்சி செய்வோம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு ஆறுதல் அடிப்பாங்க ஒரு சிலர். அவ எப்படின்னு அவள்கிட்ட இருக்கும், நாம ஒரு டைமை பிடிச்சி செய்யணும் நாம செய்வோம் ரெண்டத்தை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல அவளுக்கு ஒரு ஆறுதல். அதுல நாம நினைச்சுட்டு தானே இருக்கோம் எப்படின்னு அவன் செய்வோம். சரியா? அது ஒரு ஆறுதல். அவள் ஆறுதல் படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அவன் விளங்காது. இப்ப அவளுக்கு இது யாரு செய்யறான். ஒரு சிலர் என்ன செய்வாங்கடா, உறுதியான விஷயம், உண்மையான விஷயம், அக்கான விஷயம். இதுதான் அறிவு. இதை தவிர வேற எந்த தெளிவும் கிடைக்காது. இதை விட நமக்கு தெளிவா விளங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. ரெண்டெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுத்தி இன்னொரு சிலரை வச்சிருப்பான். அவளும் நாம சரி கண்டம் தானே, நாம ஏற்றுக்கொண்டம் தானே. அவங்க அந்த மனோநிலையில அவள் அப்படியே சாதுவா கணக்கா வச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு சிலர் இருக்காங்க, உணரணும் அந்த நினைவு அதிகமானதால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க கூட சரி நம்ம உணர்ந்து பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம். என்னடா என்ன அவர் சொல்றாருதான் சரிதான், கொஞ்சம் உணர்ந்து பார்த்தா விளங்கு தானே. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடியுமான அளவுக்கு அவருக்கு எப்படி அது அமையுதோ, எப்படி அவர் நினைவுல அதை எடுக்காரோ, எப்படி அவர் நினைச்சு பார்த்தா நல்ல மட்டும் முடிவெடுத்திருக்காரோ, அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நினைச்சு பார்க்க. அப்பையும் அவரை ரைட் நீ இன்றைக்கு உடனே அவர்கிட்ட வந்து என்ன செய்வாருண்டா, ரைட் நினைச்சு பார்த்துட்டா பிடிச்சிட்டு விஷயம், நீ வந்துட்டா, நீ இப்ப உணர்வியே அவரையும் கொஞ்சம் அப்படி தட்டி அப்படி சாதுவா, இது நீ நல்ல நிலைக்கு வந்திருக்க. நான் இப்ப அந்த உணர்வு கிட்ட வராக்களை சொல்றேன். வராம கொஞ்சம் பேரை வச்சிருக்கான். அவங்கள விடுங்க, அவங்களே எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிட்டையும் வர மாட்டாங்க. அந்த உணர்வுண்டா என்னன்னு சிந்திக்க மாட்டாங்க. உணர்வேண்டா என்னன்னு உணரணும் பண்ணி அந்த அறிவே நிற்காது அவளுக்கு அறிவையே கொடுக்காம வச்சிருக்கேன். அவளுக்கு அதுல ஒரு சிலர் என்ன செய்வாங்கடா, என்னதான் வேலை நடந்தாலும் சரி, என்னதான் கவனம் சிதறினாலும் சரி, நாம கொஞ்சம் நேரம் என்ன செய்வோம், கொஞ்சம் அதை உணர்ந்துகிட்டே இடிக்க சொல்லித்தானே சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நேரம் உணர்ந்துகிட்டே இருப்போமே என்ற ஒரு முடிவுக்கு வருவா. வந்தா இப்ப இவங்ககிட்ட வந்து இப்ப மேல சின்னத்தை எல்லாம் சொல்லி இவங்களை என்ன செய்யலாம், கொஞ்சம் தடுக்கையில அதை ஒரு சூழல் வந்துடும். இப்ப அவனுக்கு ஓரளவு ஏண்டா ஏற்கனவே இவரை வச்சிருக்கா, இவரை வச்சிருக்கலாம், இவர் கொஞ்சம் உறுதி ஆயிட்டாரு, இப்ப உறுதி ஆயிட்டாரு தானே. இப்ப அந்த நான் என்ற உணர்வு அந்த நம்புற விஷயத்துல, அதை ஞாபகப்படுத்துற விஷயத்துல இப்ப உறுதி எடுத்துட்டாரு. இப்ப இவரை ஒண்ணும் செய்யலாண்டா அப்படி நிக்கக்குள்ள கதவுடையார ஒருத்தம் வந்து தடார் தட்டுற சத்தம் இருக்கும். வேற வழி இல்லையா, குசி நிக்கிறது ஒரு சத்தம் மட்டும் வரும். அப்படி இல்லையா, திடீரென்று ஃபுல்லா கத்திட்டு ஓடி அந்த மாடியில் ஓடும். அப்படி இல்லையா, அதால போற பூனை குட்டி கத்திட்டு ஓடும். இவர்கிட்ட இனி அந்த அவர இடிப்புல போயிட்டு நீ ஒண்ணும் செய்யலாம். கொஞ்சம் உறுதியாகிறது லேசா, இவரை கொஞ்சம் உறுதி பண்ணணும். கொஞ்சம் டக்குன்னு அதுக்கு கவனத்தை செலுத்துவாரு. அப்படியே எல்லாம் செஞ்சு ஓடு. இரவாவுக்குள்ளே நாம தியானத்துல வாயிருந்த திக்ரல வாயிருந்த எப்படி கலைக்கப்பட்டோம், எப்படி கலைஞ்சோம் அப்ப யோசிப்பாரு. இப்ப சரியா, இவரோ ஓரளவு உறுதியான, இன்னும் கொஞ்சம் விதிக்காரு. இதெல்லாம் நடந்தாலும் இது அவன் தான் செய்கிறான். நாம ஒரு நிலைப்படுத்துற அந்த ஒரு நிலையை கலைக்கிறதுக்காக, அந்த நிலையில இருந்து நம்முடைய சிந்தனை சிதறதுக்காக இது அவன் தான் செய்யறான்ங்கிறத பிடிச்சவங்க இவ அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன உறுதி என்ன சிந்தனையை சிதறடிக்கிறதால இன்னும் கொஞ்சம் உறுதியாகிறேன் நான் என்று ஒரு அல்ஹம்து அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு திரும்ப இருப்பார். இவர்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், லேசா துறக்கும், உள்ளு போகும். இந்த காட்டுற அளவு விளங்குதா, என்ன செய்யற இப்படி காட்டியா விளங்கப்படுத்தி உள்ளுப்பும் துறக்கும் லேசா. என்ன ஒரு 2-3 வருஷமா ஒரு பாரிய பிரச்சனை தெரிஞ்சிருக்கு அறிவு ரீதியா.
வணங்கிட்டா இதுக்கு என்னடா தெளிவென்று விளங்கு அவருக்கு அப்படியே அதுக்கு லேசா வந்திருக்கும் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அசைவொண்ட கண்டு ஒரு ஆனந்தத்துல லேசா இவருக்கு புரிபடும் என்ன தெரியுமா இன்னைக்கு இப்படி இருந்தா தான் இது நமக்கு குணத்தி தருமோ. இப்பதான் தலைவாசலுக்கு வர உணர்வ ஆரம்ப கட்டத்துக்கு வர இன்னைக்கு இப்ப அவர் எண்ணம் மறைந்து உணர்வு இருக்கிற நிலையை காட்டுற மாதிரி ஒரு லேசா உறுதியா இப்பயும் இருக்கான், ரெடியா இருக்கான். இதுக்கு ஒரு லெவல் இருக்கான், வார லெவல். இப்ப அவன் என்ன செய்வான்டா பேசாம இருப்பான். கொஞ்சம் உறுதியா இருக்கிறத இவர உறுதி லெவல அந்த ரேஞ்சுக்கு போகணும். இப்ப இவர்கிட்ட குறைஞ்சு போக கூடாது, குறைஞ்சு போட மதிப்பிட்டுருவாரு. இப்ப அப்ப என்ன செய்வோம் வண்டி யோசிச்சுட்டு அப்படியே இருக்கக்குள்ள 10-20 வருஷத்துக்கு முந்தின ஒரு கூட்டாளியே நான் படுத்துவான். அதுக்கும் இவரு யோசிக்காம விட்டாரண்டா வீட்டையே வந்து சட்ட வைப்பான். என்ன மச்சான் கூட காலை நாம சந்திச்சு வாவும் பஜார் பக்கம் போயிட்டு வருவோம். இப்படியே இருந்தா என்ன நிலைமை என்ன செய்யறாடா தொழில் என்ன செய்யறா வருமானம் என்ன நிலைமை இப்படி இருந்து சரி வருமானி அல்லா அப்படி எல்லாம் இருந்து ஒன்று தர மாட்டான். நாம நம்மளோட முயற்சி நாம 4 பணத்து விடணும். இப்படி ஒரு ரூட் ஒன்று மச்சான் அவங்களோட எல்லாம். அப்ப இவரு மிச்சம் கஷ்டத்துல இருக்கிறவரு கஷ்டத்துல சுகம் இருக்கிட்டு இருக்காரு. சரியா எப்படி ரேஞ்சுக்கு வந்துட்டான். உடனே அவன் தோல்லையும் கைய போடுவான், இவரும் போடுவாரு. நாம கொஞ்சம் குடும்ப சூழலையும் பார்க்கத்தான் வேணும். அண்ணா கூட்டிட்டு போயிட்டான். சாந்தைக்க முடஞ்சொறைக்கிட்டு செட்டியா தெளிவா இவர் எடுத்த விஷயத்திலே என்ன செய்யல, தெளிவாகல. மாறுதா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்றை செஞ்சு அதுல இருந்து திரும்பி பார்த்து திரும்ப தட்டி மோதி மறா வந்தா எங்கடா போன நாம யார்டா நம்மளை கூட்டிட்டு போன என்ன நடந்த நமக்கு கை சேதம் கணக்கு இல்லா கை சேதம். ஆரம்பத்தில இருந்து அவரோட அப்படியெல்லாம் இருந்த கொஞ்சம் பேரை வந்து அவர் திரும்பி பார்ப்பாரு. அவ எல்லாரும் எங்கேயே நிப்பாங்க, அவங்க நம்மள கண்ணுக்கே தெரிய மாட்டார். அவ போயிட்டாரு காலத்தை கொஞ்சம் வீணாக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப ஈனைக்கு ஒரு காரசாரமான ஒரு மறுட்டுதல் நடக்கும். கொஞ்சம் உறுதி ஆயிட்டாரு. இவர உறுதிக்கேற்ப ஒரு உறுதியான ஒரு விஷயத்தை கொண்டுதானே இவர் ரெடி செய்யணும். அதை உணர்ற இடத்திலிருந்து இவரை சர்வ வைக்கணும். அப்ப அவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த கூடவே வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட வந்துகிட்டே இருக்கிறத அடையாளம் காணணும். அடையாளம் காணக்கூடிய அறிவு எந்நேரமும் இருக்கணும். நிதானம் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம நிதானப்படுத்தி அந்த நிதானத்தை யோசிக்கிற அளவுல என்ன செய்யணும், சிந்தனைய தொழில்படும். திரும்ப வந்து ஒரு குடியோடு குடிப்பாரு. ஒரு உறுதியா ஒரு குடிதான். அனுபவத்தை எடுத்துட்டாரு தானே, அந்த அனுபவம் இருக்குத்தானே. அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு உறுதியா பிடிச்சாருண்டா நான் என்று உணர்றது அல்லாஹ். ரெண்டா இப்ப எல்லாத்தையும் அனுபவத்தை கொடுத்தவருக்கு இன்னும் உறுதியாகிற இடத்தையும் கொடுத்து இயல்பா இருக்கிற நிலை வரைக்கும் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்கிற உண்மையை உணர்வேன். தன்னை உறுதிப்படுத்துறதுக்காக அவன் செயற்படுறான் என்கிற உண்மையா இன்னைக்கு உணர்ற இடத்துக்கு வருவேன். இப்ப அவரை விரசியா வச்சுக்கிறையா சாய்ப்பா? இப்ப அவரை வெளியே விரசியா இப்ப கூட்டாளியா காட்டினாலும் ஸ்டோப் இல்லை, பூனை குறுக்கால ஓடினாலும் ஸ்டோப் இல்லை. விளங்கிட்ட? இப்ப டிஸ்டர்ப் இப்ப இல்ல நடக்குதுதான் கூட்டாளி. இப்ப என்ன நடந்தாலும் நாடுங்கிறதே சரிபட்டு. அப்ப உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. இப்ப என்ன இப்ப உறுதியாகிட்டே போ. ஒரு இலா செஞ்சாலும் அவர் உறுதியாகுவார்.
ஒரு மனுஷன் நடந்து இது போனாலும் உறுதியா வராது, ஒரு ஆள் வந்து கதைச்சாலும் உறுதியா வராது. உறுதிதான் இனி. அதுக்கு பிறகு இனி எப்படி அவர் அனுபவத்தை வெளிப்படுத்துற, அவர் எப்படி அவர் அனுபவத்துக்குள்ள வந்துட்டாருங்கிறத அவர் உணரக்கூடாம உணர்ற இடத்துக்கு வரக்கூடாம. நினைவுல நாம தரிக்காம இருக்கமா, அப்ப இனித்தான் தரிக்கணுமா என்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லையா? நினைவுல தரிக்காம இருக்கம் வேண்டா நாமே தரிபடணும். ஏற்கனவே நினைவுல நாம தரிபட்டிருக்க வேண்டா எப்படி தரிபடுற திரும்ப? இப்ப நினைவண்டா என்ன? நினைவண்டா என்ன? நான் போகப்படுத்துறேன், நினைச்சு பாக்குறேன், சரிதானே? ஒன்றை நினைச்சு பாக்குறேன். இப்ப நாம ஒன்றை நினைச்சு பாக்குறேன்டா, சரியா? நினைவுல அந்த நினைச்சு பாக்குற பொருள், இல்லாட்டி நினைச்சு பாக்குற அந்த தோற்றம், நினைச்சு பாக்குற அந்த நிறம், நினைச்சு பாக்குற அந்த பெயர் நினைவுல இருக்கணுமா இல்லையா? நினைவுல இருக்கணும். அப்படி நினைவுல இருக்கிறதான் நாம நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைவுல இல்லையெண்டா, இப்ப கட்டுண்ட ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, கட்டுண்டாத ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நினைவு ஒன்ற நினைச்சு பார்க்குதண்டா, இல்லாட்டி நினைவுல ஒன்று தெரியுதண்டா, அது ஒன்று கட்டுண்ட புலன்களை கொண்டு நினைவுல அமைஞ்ச ஒன்றா இருக்கு. ஒன்று கட்டுண்ணாத புலன்களை கொண்டு நினைவுல அமைஞ்ச ஒன்றா இருக்கு. கட்டுண்ணாத புலனை கொண்டு நினைவுல சரிபட்டிருக்கிறது, நினைவுல சரிபடுறது வெளிய யாருக்கிட்டையும் காட்டையும் மேல வெளியில இருந்து அந்த அனுபவம் நமக்கு வரையும் இல்லை. நம்மளோட உணர்வுல இருந்தே நாம உணர்ந்து போடுற ஒரு நிலை அது. அப்படி என்ன என்ன அர்த்தம்? தண்ணில நினைவு என்ன செய்யறது? நினைவுபடுத்தி பார்க்கிற ஒரு நிலை, இருப்பு நிலை. அப்படி ஒரு நிலை உணர்வு, அந்த உணர்வுல நினைக்கிறது, சரிப்படுத்துறது ஒரு வரைவிலக்கணத்தில எல்கையில அமையாத ஒரு நிலை மட்டும்தான் இருக்கு. ஒரு எல்கையில ஒரு வரைவிலக்கணத்தில அமைஞ்சிட்டா அது ஒரு கட்டுண்ட புலனை கொண்டுதான் நினைவுல சரிப்படுத்தப்பட்டிருக்கு. சரிப்படும். இப்ப நீங்க உங்களை நான் இப்ராஹிம் என்று சொல்லி உங்களை சரிப்படுத்தி வச்சிருக்கிறதும் ஒரு நீளம் அகலம் ஒரு கணத்தில உங்களோட கட்டுண்ட புலனை கொண்டு அந்த புலன்களுக்கு அமைவாக நீங்க கண்டதைத்தான் அதுல சரிப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அப்படித்தான் நினைவுல இப்ப சரிபட்டிருக்கு. ஆனா ஒரு எல்கை இல்லாம ஒரு வரைவிலக்கணத்தில அமையாத ஒன்று உங்களோட நினைவுல இருக்கண்டா, அது நினைவு அதை உங்களோட நினைவுல தரிப்படுத்துதண்டா, அப்படி தரிப்படுத்துற ஒரு அனுபவம் ஒன்று இருக்கண்டா, அது என்ன இருக்கு? இது ஏற்கனவே உறவாட்டத்திலையும் பல தடவை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. வேற அமைப்புல ஆழ்ந்த உறக்க நிலையை தவிர வேற ஏதாவது ஒன்று நினைவுல இருக்கா? நினைவுல போய் தேடி பாருங்க. ஆழ்ந்த உறக்க நிலையை தவிர வேற ஏதாவது ஒரு நிலை இருக்கா? அத உணர்வு ரீதியாக நாம பேசிக்கொள்ளலாமே அல்லாமல், உணர்ந்தீங்களா அப்படி ஒரு நிலை இருக்கா, நீங்க அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றீங்களா, நினைவு அதை தரிப்படுத்துதா, நினைவுல அந்த நிலை தரிப்பட்டிருக்கா என்று பேசி உணரலாமே அல்லாமல், ஒரு கட்டுண்ட புலனுக்கு அமைவா ஒரு கட்டுண்ட புலனுக்கு அதை வெளியில கொண்டாந்து காட்டலாம். யாருக்கும் காட்டலாம். இதுவரைக்கும் யாரும் காட்டின சரித்திரம் இல்லை, இனி காட்டவே முடியாது. என்னன்னா ஒரு கட்டு நீளம் அகலம் ஒரு கணத்தில கட்டுண்ட நிலைக்கு அந்த நிலை வராது. ஏன் வராது? அது ஏற்கனவே கட்டுண்ட நிலையும் அதுலதான் இருக்கு. காலத்தில் கட்டுண்ட கனவான துனியான்னு சொல்றாங்க. அப்ப காலம் என்கிற அதுல இந்த கட்டுண்ட துனியா இருக்கங்க. அப்ப அந்த கட்டுண்டு இருக்கிற இதுக்குள்ளேயும் அந்த காலம் அந்த நிலை இருக்குதான். இப்ப நான் என்ன கட்டுண்டு இருக்கேன், இப்ப கட்டுண்டு நான் இன்னும் இருக்கிற அந்த நிலையில எந்த நினைவுல அந்த நிலையை ஆழ்ந்த உறக்க நிலையை நான் நினைவுபடுத்தி அதை உணர்றேன்டா, உணர்ற இடத்துக்கு வாரேன்டா, உணர்ற நிலை ஏற்படுகிறதுன்னா நான் நினைவுல சரிப்படுத்துறேன்டா. இந்த நினைவுல சரிப்படுத்துறேன் எங்கக்குள்ள ஒரு சின்ன ஒரு நுட்பம் இன்னைக்கு இருக்கு. நினைவுல இல்லாத ஒன்ற நினைவிடத்தில நினைவு பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தை, இல்லாட்டி நினைவு ஒரு அனுபவத்தை எங்கேயோ போய் தேடி கொண்டாந்து நினைவுல சரிப்படுத்துது என்ற அர்த்தம் இல்லை.
அதாவது நினைவோ அந்த நினைவிடத்துல பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தை உருவாக்குது. அப்படி ஒரு அனுபவத்தை எடுக்குது. அப்படி ஒரு அனுபவத்துக்கிட்ட வருகுது. நினைவுல அப்படி ஒன்றை நாம தரிப்படுத்தணும். தரிப்படுத்துறது தான் நினைவுல தரிப்படுத்தல் எந்த அர்த்தம் இல்லை இன்னைக்கு. இப்ப ஆரம்ப மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்டா, நினைவுல அந்த நிலையை என்ன செய்ய தரிப்படுத்துங்க, அந்த ஏக நிலையில தரிப்படுத்தி இருங்க என்று சொல்லணும். அப்ப இப்ப இன்னைக்கு என்ன செய்ய வேண்டிய தரிப்பட்டதுக்கு பிறகுதான் முழங்க போகுது. ஏற்கனவே இந்த நிலை என்னுடைய அனுபவத்தில இருக்கி, அப்படி அனுபவத்தில இருந்த அந்த நிலையை நான் மறந்து போய் இருந்திருக்கேன்ங்கிறது நினைவரப்போ அவர் நினைவில் ஆகும் என்று சென்ற இடம் இதான். இருப்பதை மறக்கும் போது மறந்தது நினைவில் ஆகும் என்று இன்னைக்கு சென்றது இதான். புதுசா அவர் நினைவுல ஒரு அனுபவம் வரல. புதுசா அவர் அந்த நினைவுக்கு ஒரு அனுபவத்தை எடுக்கிறேயும் இல்லை. புதுசா ஒரு அனுபவத்துக்கிட்ட அவர் போறையும் இல்லை. நினைவுல இருக்கிறத சரிப்படுத்த வேண்டிய. அப்ப என்ன நடக்குதுண்டா, நினைவுல இருக்க அந்த அனுபவம் நழுவி போகும். நழுவ அப்படின்னா மறந்து போகும். அப்ப மறதியை உறுதிக்கு மருந்தாக தந்தான் மனிதா மறக்காத. அப்ப இப்படி மறந்து போற நிலையோடு ஏன் வருகுதுன்னா, அந்த நிலையை மறந்து போய் இருந்துட்டேன். அப்ப நினைவுல இருக்குது, அதை நான் நினைவுக்கு எடுத்து அதை நினைவுல சரிப்படுத்தி அந்த நிலையில நான் நிலைக்கணும். எது நான் நிலைக்கணும், அந்த நிலையில நான் நிலைக்கணும். இந்த இடம் இப்ப நான் சென்ன யாருக்கு தெரியுமா, கொஞ்சம் பிடிப்பாடு உள்ளுப்போம் அந்த கொஞ்சம் அந்த உறுதி பற்றி இருப்பாரு. 40 சென்னரே வந்து அவரை கெடுத்து அந்த கொஞ்சம் உணர்வை பிடிச்சி வந்து திரும்ப இல்லை நான் இவ்வளவு காலம் கை செய்த பண்ணிட்டோம், இன்னும் இப்ப இனித்தான் பிடிக்க போறேன், இப்ப பிடிக்க ஒரு இடத்துக்கு வருவாரு. இந்த கட்டத்துல வார வரைக்கும் இப்ப நான் சொல்றது லேசா பிடிப்படுற இடம் மட்டும் வந்து. அப்ப ஈனைக்கு இப்ப இவரு நினைவுல புதுசா உண்ட கொண்டு வந்து தரிப்படுத்தணும் என்கிற கற்பனை இருக்காது. இப்ப இந்த கற்பனைக்குள்ள போக மாட்டாரு. இந்த கற்பனை உருவாக மாட்டேன். ஏனென்றா களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகு மறைஞ்சிடுமா. கற்பனை உலகு மறைகிற மட்டுமில்லை, கல்பு கதவும் திறக்கும். அப்ப அவரோட உள்ளம் என்ன செய்த இன்னைக்கு லேசா திறப்படுது. அந்த திறப்படுற இன்னைக்கு என்ன அர்த்தம் என்ற ஈனைக்கு நான் மறந்து போய் இருந்துட்டேன். இந்த அனுபவத்துல இருப்பவன் நான், நிகழ்காலத்துல நான் நிலையா இருந்துகிட்டு இருக்கேன்றத உணர்வு இடம் வரும். இப்ப நினைவுல அவர் தரிப்படுத்தினாரா என்றா என்ன அர்த்தம்? ஈனைக்கு நினைவுல தரிப்படுத்துதல் என்ற ஈனைக்கு என்ன அர்த்தம்? நினைவுல இருக்கிறத மறதிய நீக்கி அந்த தெளிவை தேக்கினார் என்ற அர்த்தம். அந்த மறக்கிறத நீக்கி அந்த மறக்கிறத என்ன செய்யறாரு, இப்ப இல்லாமக்கிறேன். அது மறந்து போக போக நாம மறக்க கூடாது, நாம இதை மறந்துடக்கூடாது. மறந்தவனா அந்த நிலையில நிலைக்கவில்லை என்று அந்த மறதியை நீக்கிறார், நீக்கி தெளிவை தேக்கிறாருண்டா. அது தெளிவது. ஏன் தெளிவென்று அதுக்கு சொல்ற காரணம் விளங்குதா? தெளிவு வேண்டிய அந்த இடத்துக்கு சொல்ல பாவிக்காக இது. ஏன்னா நினைவு படுத்துற நினைவுல நீங்க உங்களோட வீட்டை நினைவுபடுத்துங்க, அதுக்குன்னு ஒரு நினைவுபடுத்தி பாக்குறது தானே. கடையை நினைவுபடுத்தி பாருங்க, உங்களோட ஆபீஸை நினைவுபடுத்தி பாருங்க, ஒரு நாட்டை நினைவுபடுத்தி பாருங்க. இப்படி நினைவுபடுத்துற எல்லாம் உங்களோட நினைவுல ஒரு நீளம் அகலம் கணம் ஒரு தோற்றத்துல உங்களுக்கு தெரிய வேண்டி வருகிறதா இல்லையா? ஒரு தோற்றத்தை உறுதிப்படுத்தித்தான் நினைவு என்ன செய்யுது, அதை காணுது. அந்த நினைவுபடுத்தல தெரியுது. அப்ப இப்படி தெரிகிற விஷயம் தெளிவில்லை. ஏனென்றா உண்மையா அந்த பொருளுடைய நீளாகலம் நமக்கு தெரியாது, அது என்ன பொருள் என்று தெரியாது. மொத்தத்துல ஒரு நம்முட கட்டுண்ட புலவனுக்கு அமைவா நம்முட கட்டுண்ட புலனை கொண்டு நம்ம ஒரு நீளாகலம் கணத்தில உள்வாங்கி ஒரு பதிவை வச்சு அந்த பதிவை நினைவுபடுத்தும். அது மட்டும்தான் நினைவுல தெரியுது, நினைவுக்கு தெரிய வேண்டியவர். அப்ப அதனால அதுல தெளிவு ஏற்பட்டுச்சா, அதை இன்னொரு இடத்துல என்ன செய்வோம் வேண்டாம், கொஞ்சம் பெருசா பார்ப்போம், இன்னொரு இடத்துல அந்த பொருளை கொஞ்சம் சின்னதா பார்ப்போம். இப்படி பார்க்கக்குள்ள நான் இப்படித்தானே இவ்வளவு காலம் பார்த்தேன், இப்ப பெருசா வருகிறோம், இப்படித்தானே பார்த்தேன் மிச்சம் சின்னதா இருக்கேன்னு ஏண்டா. இப்ப இன்னைக்கு அதை தெளிவா நான் எடுக்க இல்லாம இருக்கு, தெளிவா ஒரு முடிவு பண்ண இல்லாம இருக்கு. ஆனா
இந்த ஆழ்ந்த உறக்க நிலை நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நான் செல்லக்குள்ள நினைச்சுக்கிட்டே கேட்டீங்கன்னா சரியாப்படும். உங்களோட சிந்தனையே சிதற விடாதுங்க. உங்களோட நினைவுல இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை நினைங்க. நான் பேசும் மட்டும் கேட்டுட்டே பாருங்க. அது ஒரு இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டிருக்கா. அது நம்முடைய நினைவுல ஒரு கட்டுண்ட பொருளா தெரியுதா? அதுல ஒரு கட்டுண்ட பொருளாவது தெரியுதா? ஆனா நினைவுக்கு தெரியுது. நினைவு அதை பார்க்குது, நினைக்குது. அது நினைச்ச உடனே நினைவுல சரிபடுது. அப்ப நினைச்ச உடனே நினைவுல சரிபடுதுண்டா இப்பயும் நம்முடைய நினைவுல அந்த அனுபவம் எப்படி இருக்கு, எப்படி நாம அதை வச்சிருக்கோம்னா ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுல இல்லாம நினைவு என்ன செய்யாது, அதை உள்வாங்க. ஆனா யதார்த்தத்துல அந்த நில கட்டுப்பாட்டுல இல்லை. நாம நினைக்கக்குள்ள என்ன செய்யறோம்டா, நினைவுக்கு தெரியக்குள்ள நாம தான் நினைக்க அதை கட்டுப்பாட்டுல இருக்கணும். நமக்கு ஒரு கட்டுப்பாட்டுல தெரியல. அதனால அது ஏகம் என்று உணர்றம் இல்லை. அது ஏகமா இருக்கின்ற அர்த்தம் இல்லை. அப்ப இப்ப அதை என்ன செய்ய வேண்டியிருக்கின்றா, அந்த நினைக்கிறத நினைவுல சரிப்படுத்தி விட்டோம்டா, நினைவு அதை நழுவ விடாம பாதுகாத்து வச்சிருந்தா, இப்ப நினைச்ச உடனே நினைச்சு தெரிகிற விஷயம் இல்லை. நினைச்ச உடனே நினைவுல தெரிகிற விஷயம் இல்லை. அதுதான் ஞாபகம், அதுதான் திக்கிர். உள்ளது நானும் ஏகம் என்று உணர்த்தி கொடுக்கிற நிலை ஒன்று அதுல அவருக்கு ஏற்படும். அது உணர்த்தி கொடுக்கும் அவருக்கு. இப்ப இவர்கிட்டதான் உஸ்தாது சொல்றாங்க, உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உனை ஹக்காய் உணரச் செய்யும் ஓது என்று சொல்ற இந்த ஓதுகள் என்கிறது அந்த நிலையை அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதா. அந்த நிலையை அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன்டா, அந்த நிலை ஞாபகத்திலே இல்லாம இயல. நான் உதாரணத்துக்கு சாஹிப் நானா இப்படிப்பட்டவரு, ரபிக் நானா இப்படிப்பட்டவரு என்று நான் கொஞ்சம் சிந்திக்கணும்டா, நான் கொஞ்சம் அறியணும்டா, என்ன செய்யணும்? ஆரம்பத்துல கொஞ்சம் கண்ண மூடி ரபிக் நானாவே நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? புரியுதா? இப்ப நான் ரபிக் நானாவை அறியணும் என்று சாஹிப் நானா நினைச்சுக்கிட்டா அறியலாமா? இப்ப நான் ரபிக் நானாவை நினைக்கல, சாஹிப் நானாவை நினைக்கல. இப்ப அறியலாமா ஏதாவது? அப்ப நான் எதை அறியணுமோ, எதை அறிய முற்படுறேனோ அதை நான் முதல் நினைவுல சரிப்படுத்தும். முதல் நினைவுல சரிப்படுத்தி ஆரம்பத்துல எனக்கு அந்த நினைவு கொஞ்சம் சிதறுதுண்டா கண்ணை மூடி சரிப்படுத்தும். சிதறுதல் சிதறது இல்லைன்னா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கலாம். அவருக்கு உள்ளம் என்ன செய்யாது, சிதறாரு. ஒருநிலைப்பட்டுட்டல. ஒருநிலைப்படாட்டி அவர் என்ன செய்ய வேண்டியது, ஒருநிலைப்படுத்தி நினைவுல ஒருநிலைப்படுத்தி அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி மனதை ஓர்நிலைப்படுத்தி முராக்கபா செய்து வெற்றி பெறாங்க. எப்படி சொல்றாங்க? மனதை ஓர்நிலைப்படுத்தி அதோட சொல்ல முராக்கபா செய், அதை நோட்டம் விடுங்க. அந்த ஒருநிலைப்படுத்துற அதை நோட்டம் விடு, வெற்றி பெறங்க. அப்ப அங்கே இந்த ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. இன்னைக்கு மனதை ஓர்நிலைப்படுத்தி கூட ஒரு முராக்கபா செய்யக்குள்ள இன்னமும் வெற்றி பெறா ஒரு வெற்றி ஒன்று கிடைக்குது இன்னைக்கு. அப்ப இந்த ஒன்று நடக்குது. அப்படித்தானே நான் விளங்கி இருக்கணும் என்ன நடக்குதுங்கிறத நாம முராக்கபா பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி முராக்கபா பண்ணினதை நமக்கு பிடிக்கும். அப்ப இப்ப இவர் என்ன செய்ய வேண்டியிருக்கின்ற, நினைவுல அந்த நிலையை சரிப்படுத்தித்தான் ஆரம்பிக்க வேண்டி. இப்படி சரிப்படுத்தக்கூட அந்த நினைவுல இல்லாத ஒன்றை சரிப்படுத்த வேண்டி இருக்கின்ற ஒரு கற்பனைக்குள்ள வந்துடக்கூடாது. ஏனென்றா நினைவு அந்த நிலையை நினைக்கக்குள்ள அந்த நினைவுல அனுபவமாக உள்ளத்துல அனுபவமாக இருக்கிற ஒன்றைத்தான் நினைக்கிறதுங்கிறத புரிதலுக்கு எடுத்துரும். சில ஏற்கனவே உள்ளத்துல அந்த அனுபவம் இருக்கு, உள்ளம் அதை அனுபவிக்குது, அனுபவத்துல பெற்றுக்கொண்டிருக்கு. அப்ப அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை என்ன என்று உணர்ந்து அதை அறிஞ்சி அதில நிலை பெற்றா, நிலை பெற இடத்தை பிடிச்சா, நான் ஏகமாக இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலை, அந்த உணர்தல், அந்த உணர்ந்த நிலை அவர் பெற்றுக்கொள்ளலாம், அந்த நிலையை அடையலாம். ஏனென்றா ஏகமா இருக்கிற அந்த ஏகத்துல தரிக்காம அதை நினைவுக்கு எடுக்காம நினைவுல அதை சரிப்படுத்தாம நிலைக்காத. நிலைக்கிறதுக்கு வேற வாய்ப்பு கிடையாது, வேற ஒரு வசதி வாய்ப்பே கிடையாது. ஏதோ வேறொரு வழியால போய்க்கு யோசிச்சிங்களா அல்ஹம்துலில்லாஹ். அது நீங்க யோசிக்கல, ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க.
போயிடாதங்க. அவனை அடையாளம் காண்றேன், அதால இல்ல நீ இப்படியும் போகல, நீ இப்படி போவேன், இஞ்சால போவேன், வர இன்னொன்னு சொல்லுவான். ஒரு அளவுக்கு போயிட்டீங்க உறுதியாண்டு வைங்களேன், நாம கொஞ்சம் மேல போயிட்டோமோ, கொஞ்சம் உச்சிக்கு போயிட்டோமோ, இந்த விஷயம்லாம் நம்ம கிட்ட செல்ல எவ்வளவு நாளைக்கு நமக்கு தெரிய வேண்டி வருது. அப்ப நமக்கு செல்லித்தார வரைக்கும் தெரியாதோ ரெண்டெல்லாம் சொல்லுவான். அவன் அவன்ட புதுனங்களை கதைக்கிறேன்டா, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கெல்லாம் கிடைச்சிருக்கான். எப்படி சொல்ற என்னமா தான் இந்த பிள்ளைகள் நிறைய போக்குதுகளா எனக்கு என்ன விளங்கல. போனா சரி, எப்படி எல்லாம் வந்து கெடுக்கான் தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு. சரி, அப்ப பிரைனோட விளங்கிச்சா அடுத்த விஷயம். அப்ப நினைவுல சரிப்படுத்துற விஷயம் ஏற்கனவே அனுபவமா உள்ளத்தில இருக்கிறது. அது புரிதலுக்கு வந்துட்டா, உள்ளம் ஒரு அனுபவத்தை வச்சிருக்கு, உள்ளத்தில இருக்கு அந்த அனுபவம். அது அந்த அனுபவத்தை பெறுது உள்ளம்தான். அப்படி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நீங்க நினைவுக்கு எடுத்து நினைவுல சரிப்படுத்தி எக்கணமும் அந்த நிலையில இருந்தா இருக்கிற பயிற்சியை எடுத்தீங்களா, அந்த நிலை பற்றிய அறிவு உங்களுக்கிட்ட வெளிப்படும். இப்ப நான் அதுக்கு உதாரணம் என்ன செஞ்சேன், இப்ப நான் ரவிக்ஞானாவை சிந்திக்கணும் என்று சொன்னா எந்நேரமும் என்ன செய்யணும், என்ற நினைவுல அப்படியே ரவிக்ஞானாவை எடுத்து அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் நிலைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க அவரை சம்பந்தப்பட்ட எல்லாம் எனக்கு வருமா இல்லையா. அவர் சம்பந்தப்பட்ட எல்லாம் எனக்கு மாறது எங்க இருந்து வருது, எனக்கு எதுல இருந்து வருது, நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே அவர் சம்பந்தப்பட்ட நியாயமான விடயங்கள் என் உள்ளத்துல இருக்கு. என் உள்ளத்துல நிறைய இருக்கு. ரவிக்ஞானடா யாரு, இன்னாரு, ஊராக செஞ்சது, நேர்ல அழைச்சது, பேசினது, அவர் செஞ்சது, இப்படி நிறைய இருக்கா இல்லையா, நிறைஞ்சு போயிருக்கா இல்லையா, இருக்கிற எல்லாம். சரியா, இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், இதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி தான் தரணும். சரியா, இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு கட்டத்துல இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முதல், சரியா, ரவிக்ஞானா ஒரு கெட்டவர், உதாரணத்துக்கு அனுமதிக்காரீங்களா, ரவிக்ஞானா ரைட், ஒரு 5 வருஷத்துக்கு முதல் அவர் கெட்டவர் என்ற தகவல்கள் அதிகமா வந்து உள்ளத்துல வந்துச்சு. அது 5 வருஷத்துக்கு முதல் நீங்க எப்படி வந்துச்சேன்டா, சரியா, ஒரு நாள் வந்துச்சு, மற ஒரு மாசம் முடிய வந்துச்சு, மற ஒரு வருஷம் முடிய வந்துச்சு, இப்படி காலம் இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்துச்சு. மற ஒரு 5 வருஷம் முடிய, சரியா, ரவிக்ஞானாங்கிறது நல்லவர் என்று அவங்களோட விஷயம் எல்லாம் வருது. வந்தோடனே இப்ப அதுக்கும் உள்ளத்துல என்ன செய்யப்படுது, பதிபடு. இப்ப கெட்டது என்றே பதிபற்றிருக்கு. எப்படி பதிபற்றிருக்கேன்னா, ஒவ்வொரு செகண்டும் பதிபடல. ஒரு நாள் பதிபட்டுச்சு, மறுநாள் இல்ல ஒரு மாசம் அவரை பத்தி ஞாபகப்படுத்தையும் இல்லை, யாரும் செல்லையும் இல்லை, கதைக்கையும் இல்லை, மற அவரோட கதை வந்துச்சு, பதிபட்டுச்சு. மற ஒரு 2-3 வருஷம் போகக்குள்ள அவர் நேரில் சந்திக்கக்குள்ள அவர் கொஞ்சம் விஷயம் கதைச்சாரு, அது பதிபட்டுச்சு. மற அப்படி பதிபட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ள உதாரணத்துக்கா பிடிச்சு தரத்துக்கா செல்லும். அது எப்படி வருகிறது, 10 வருஷத்துக்குள்ள நல்ல விஷயம் என்று பதிபற்றிருக்கின்ற உள்ளத்துல அவர் சம்பந்தமா கெட்ட விஷயமும் பதிபற்றிருக்கு. இந்த பதிவு எப்படி உள்ளத்துல பதிபற்றிருக்கின்றா, ஒரு நாள் பதிபற்றிருக்கு, ஒரு 5 நிமிஷம் பதிவுல இருக்கு, மற ஒரு வருஷம் முடிய திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஒரு விஷயம் பதிபற்றிருக்கு, மற ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு பதிவொன்று பதிபற்றிருக்கு. இப்படி உள்ளம் அவர் சம்பந்தப்பட்ட பதிவுகளை வச்சிருக்கு, உள்வாங்கி வச்சிருக்கு. இப்படி இருக்கிறது. இப்ப ஒரே நேரத்துல பதியப்பட்ட விஷயங்களும் இல்லை. இப்ப இவ்வளவு விஷயமும் நல்லது கெட்டது இவ்வளவு பதிஞ்சது 10 வருஷம் எடுத்து, 10 வருஷத்துக்குள்ள பதியப்பட்டது. சரியா, அப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி அவர் சம்பந்தமான பதிஞ்ச பதிவை எடுக்கிறேன்டாலும், இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி அவருக்கு சம்பந்தப்பட்ட பதிவை நான் எடுக்கிறேன்டாலும், கொஞ்ச நேரம் எப்படியே கொஞ்சம் ஆரம்ப பயிற்சி, கண்ணை மூடி என்ற நினைவுக்கு அவரை நினைச்சேன்டா. இப்ப நான் நினைவுக்கு அவர் எங்க இருந்து இருக்கேன் என்ற உள்ளத்துல அவரை பதிவு பண்ணிருக்கேன் இல்லையா, ரவிக்ஞானான்னு சொல்லி ஒரு பதிவு வச்சிருக்கேன். அந்த பதிவை என்ன செய்யறேன்னா அப்படி நினைவுக்கு எடுக்கணும். இப்ப எடுத்து நினைச்ச உடனே, சரியா, நினைச்ச உடனே அண்ணா வருது ஒரு பதிவு உண்டு. எங்க இருந்து வருது, ஒரு 5 வருஷத்துக்கு முந்தின ஒன்று வருதா இல்லையா, வருது, நினைவுக்கு வருது. அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள மர திரும்ப பார்த்தா இப்ப 5 நிமிஷத்துக்கு முந்தின பதிவும் வருது. இன்னைக்கு மர வந்தா ஒரு 2 வருஷத்துக்கு முந்தினதும் வருகுது.
மரம் அந்த 10 வருஷத்துக்கு முந்தினதும் வருது. இப்ப நான் எவ்வளவு நேரம் அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அவ்வளவு நேரத்துக்கு அந்த 10 வருஷத்துக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டது எல்லா பதிவுகளையும் எனக்கு ஒரே நேரத்துல எடுத்து காட்டுதா இல்லையா? ஒரு இடைவெளி விடாம, ஒரு செகண்ட் விடாம. இப்ப ஒரு அரை மணித்தியாலம் நினைச்சிட்டு இருந்தேன்னா அரை மணித்தியாலம் காட்டும் எனக்கு. நான் இன்னமும் இப்படி ரவிக்னானா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இப்படி ஒரு சப்ஜெக்ட் அவர் செஞ்சேன். ரவிக்னானா கூட இப்படி கதைச்சா என்ன 2 வருஷத்துக்கு புறவு தானே கதைச்சாரு. அப்போ 1 வருஷத்துக்கு முந்தி இப்படியே நான் கேள்விப்பட்டேன். அப்ப இப்ப என்ன இப்படி கதைக்கிறேன்? அப்ப இப்ப காலம் இடத்தை தாண்டி, காலம் இடத்தை எல்லாம் கடந்து அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லாம் ஒரே நேரத்துல இந்த நினைவோ அவரை நினைச்ச உடனே எடுத்து ஃபைட் பண்ணி தருதா இல்லையா? இது காரணம். நீங்க பிடிக்கல, விஷயத்த பிடிக்கல, காரணம் இது. நீங்க செட்டியா என்னோடய வரல, நீங்க அதுவும் இல்லை. இல்ல அதுக்கும் இல்லை. இல்ல அதுக்கும் இல்லை. டிரெக்டா வாங்கினேன், கொஞ்சம் மேல வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் வாங்கல, வந்துட்டீங்க. அவரை நினைச்சதுதான். நீங்க இப்ப செறிவுல கணிக்கல, இப்ப செறிவுலைக்கெல்லாம் வரல. முதல் நீங்க எங்க வந்தீங்க? இந்த ஆரம்பம் நினைவுல அவரை நினைச்ச உடனே வரும். இப்ப நீங்க இன்றைக்கெல்லாம் அவரை பத்தி நினைக்கல, இன்றைக்கெல்லாம் அனசாபிஸ பத்தி நினைக்கல, இன்றைக்கெல்லாம் அனசாபிஸ பத்திய நினைவு உங்களுக்கு வரலேண்டா அவர் சம்பந்தமான ஒரு சிந்தனைக்கு போயிருப்பீங்களா? உள்ளத்தில் இருக்கிற சிந்தனைகளும் உங்களுக்கு தந்திருக்குமா? முதல் கட்டம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ, நினைவுல எதை எடுக்கிறீங்களோ, இல்லாட்டி நினைவுல எதை தரிப்படுத்துறீங்களோ, அந்த தரிப்பட்ட உடனே உள்ள அந்த நினைவு எதுல இருந்து அந்த நினைவு எடுக்குது? ஏற்கனவே நினைவுல இடிக்க பதிவா. அப்ப உள்ளத்துல அந்த இடிக்கிற அந்த பதிவை நினைவு தனியை எடுத்து நினைச்சு பாக்குது. அதைத்தான் நினைக்கிறேங்கிறது. நினைச்ச உடனே அவர் சம்பந்தப்பட்ட எல்லாம் இருக்குதா இல்லையா? இப்ப நான் உதாரணத்துக்கு ரபிக் நானாவை நினைக்காம சாஹிப் நானாவை நினைச்சுக்கிட்டு ரபிக் நானா சம்பந்தப்பட்ட பதிவுகளை எல்லாம் எடுக்கலாமா? உள்ள தருமா? தராது. சாஹிப் நானா சம்பந்தம் பார்த்தா எவ்வளவு ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒண்ணும் பண்ண, நான் மிச்சம் ட்ரை பண்ணிட்டீங்க, ஏழாது, என்னாலே இல்ல, உங்களால ஏழு பண்ண காட்டுங்க. என்னத்துக்கு இந்த உதாரணம் தாரணா இவ்வளவு ஹார்டா? நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவு எடுத்தா, நினைவுல தரிப்படுத்தினா அது சம்பந்தப்பட்ட அறிவு வராதா அவங்களுக்கோ? அது சம்பந்தப்பட்ட சிந்தனை ஓடதா? இப்ப நான் காட்டின உதாரணத்தின் அடிப்படையில நினைவு உள்ளத்துல இருக்கிற எந்த அனுபவத்தை நினைக்கிறோம், உள்ளம் பெற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு அனுபவத்தை நினைவு எடுத்து நிலைப்படுத்தினா எங்க நினைவுல. இப்ப நான் கேட்ட கேள்விதான் நான் சொல்றேன். நினைவு உள்ளத்துல இருக்கு. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொல்லி ஒரு அனுபவம் உள்ளத்துல இருக்கா இல்லையா? உள்ள அந்த அனுபவத்தை பெற்றிருக்கா இல்லையா? அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெறுதா இல்லையா? அந்த பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நினைவு எடுத்து அந்த நினைவுல தரிப்படுத்தி அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்துச்சேண்டா. தெளிவா சொல்றேனா சாஹிப்னா? விளங்குற மாதிரி சொல்றேனா? புரிதலுக்கு வருகிறத நான் சொல்ற அமைப்பு புரிதலுக்கு வராட்டி இதை புரியும் வரைக்கும் கேளுங்க. நான் கேட்கணும்னு சொல்லலை. நீங்க இதை சம்பந்தமா சிந்தனை உள்ள ஒரு உள்ளம் பண்ணா இதை சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வரும். நிலைக்கிற இடம் இது. நீங்க நிலைக்க போற இடம், நிலைச்சு இருக்கிற இடம். இப்ப திரும்ப என்ன சொல்றேன், திரும்ப தனியக்கிறீங்க. இப்ப உள்ளத்துல ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொல்லி ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? உள்ளம் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கா இல்லையா? உள்ளம் அந்த அனுபவத்தை உணருதா இல்லையா? இரவு உறக்கத்தின் போது உள்ளம் உறங்கிச்சா? உள்ளமெனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை. அப்ப எது உறங்கிச்சு? இப்ப உள்ளம் உறங்கிச்சா? உள்ளத்துல இருந்த அறிவு உறங்கிச்சா? அப்ப உள்ளம் விழிப்பாக இருக்கிறத காட்டி தரணும். ஏது நமக்கு அறிவு காட்டி தரணும். அந்த காட்டித்தார அந்த அறிவு உறங்கினா காட்டி தருமா? காட்டித்தார இடம் வருமா? வராது. ஏன் காரணம்? அத
அப்ப உறங்குற அறிவை தட்டி ஒழிப்பி விட்டா அறிவு என்ன செய்யும்? எந்நேரமோ அந்த நிலையை நம்ம காட்டி தந்துகிட்டே இருக்குமா இல்லையா? இப்ப காட்டி தந்துகிட்டே இருக்குமென்ற உடனே என்ன அர்த்தம் எடுக்கிறீங்க? எப்படி அர்த்தம் எடுக்கிறீங்க? இன்னைக்கு என்ன அர்த்தம் வரணும்டா, நினைவு அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நினைவுல அந்த நிலை தரிவர்றதுன்ற அர்த்தம். ஏகத்தில தரிக்கிறேன் அர்த்தம். அப்ப இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின்படி சரியா, உள்ளத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை நினைவுபடுத்தி அதை நினைக்கிறத சரிப்படுத்தினீங்களா, நிலைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட அறிவுகள் உள்ளத்திலிருந்து வெளியாகாதா? உள்ள வெளிப்படுத்தி காட்டாதா? சாதாரணமா கட்டுண்ட புலனை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பதிவை நினைவு தூக்கினாலே அது சம்பந்தப்பட்ட எவ்வளவோ பதிவை காட்டுறது. இப்படி கட்டுண்ட புலனுக்கு அமையாத எல்கையற்ற வரைவிலக்கணத்தில் அகப்படாத, வரைவிலக்கணத்துக்கு உட்படாத அந்த அனுபவத்தை நினைக்கக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த நினைவுல அதை சரிப்படுத்தினா, அந்த சரிப்படுத்துற நேரம், சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிற அவ்வளவு நேரமும் நமக்கு என்ன சிந்தனை ஓடும்? என்ன சிந்தனையில இருப்போம்? சிந்தனை செய் தெளிவு பெறுங்க. முதல்ல அதுல தெளிவாகும். முதல் அது சிந்தனை செய். அப்ப சிந்தனை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? முதல் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த அனுபவம் நினைவுல நினைக்கப்பட்டு சரிப்படுத்தப்படும். அதுக்கு நான் காட்டின உதாரணம் உங்களுக்கு தெளிவா விளங்கிச்சா இல்லையா? நான் சாஹிப் நானவே ரபிக் நானவேயும் சொன்னது அதை விளங்கி தாரத்துக்காக காட்டின உதாரணம். அப்ப இப்ப அந்த ஏக நிலையை நினைவுல நினைவுபடுத்திட்டு இருக்கக்குள்ள இப்படி கட்டுண்ட புலனை கொண்ட ஒரு பதிவு நமக்கு வருகுதுண்டா ஞாபகத்துல, நாம அதை பத்தி தான் சிந்திக்க போகும். அப்ப இன்னைக்கு அதை வர விடாம தடுத்து ஏகத்தில தரிச்சு மனதை ஓர் நிலைப்படுத்தி முராக்கபா செய்து வெற்றி பெறு. தெளிவா தானே? நல்ல இதுல இதை கூட எப்படி தாரேன். அப்ப இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்கு நம்முடைய நினைவுல ஏக நிலையை தரிச்சு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டா, வந்துகிட்டே இருக்கே. அது சம்பந்தப்பட்ட அறிவை அந்த உள்ள நமக்கு என்ன செய்யும்? வெளிப்படுத்தி காட்டாதா? நம்புறீங்களா? காட்டுமெண்டு நிச்சயமா காட்டும். உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும். இப்ப அதை உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப அதை உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துடுவீங்க. இப்ப ஏனண்டா அதை நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிற என்கிறதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, நினைவுல அந்த நிலையை எடுத்து சரிப்படுத்திட்டு இருக்கிறீங்க என்றுதான் அர்த்தம். பிரைன் எனக்கு தெளிவா விளங்குதா? நினைவுக்கு அந்த நிலையை எடுத்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கடா, அந்த ஏக நிலைய உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அதாவது இப்ப நினைவு உள்ளத்துல அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை நினைவுக்கு எடுக்குது, நினைச்சு பாக்குது இல்லையா? அந்த நினைச்சு பாக்குறத நம்ம கொஞ்சம் விபரம் வச்சிருக்கேன். என்ன அர்த்தம்? உள்ளத்துல இருக்கிற அந்த அனுபவத்தை நினைவுக்கு எடுத்து அந்த நினைவுல சரிப்படுத்தி அந்த நினைவு அதை என்ன செய்யுது? அதனுடைய ஆற்றலை கொண்டு அது பார்க்குது, அதனுடைய பார்வையை கொண்டு அது பார்க்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி சென்னத்துக்கு என்ன அர்த்தம்? உங்களோட நிலையை நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட நிலையை நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி உணர்ந்துகிட்டு இருந்தா நீங்க எதை உணர்றீங்க? உள்ளத்தை உணர்றீங்க. அப்ப உறுதி பெற்ற உள்ளது, இப்படி உள்ளத்தை நீங்க உணர்றீங்க என்று உறுதி பெற்றுட்டீங்களா? இப்ப நீங்க உள்ளத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க அதை அப்படி பார்த்துட்டு இருக்கிறத இந்த உள்ளத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்க எடுக்கிறீங்கல்ல. ஏன்னா உள்ளம்ங்கிறதும் கட்டுண்ட புலனுக்கு அமைவா ஏதோ ஒரு சதக்கட்டியா இல்லாட்டி ஒரு மாமிசம் மாதிரி தெரியணும் எதிர்பார்க்குறீங்க போல. உள்ளம் அப்படி தெரியாது. அது ஏகமாக இருக்கிற ஒரு பொருள், அது ஒளி உலக. அப்ப அதை நீங்க அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க அதுல ஒளி உலகு, அறி உலக அறிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப அந்த உள்ளம் அரசாக தோணுமுங்க அவரிடத்துல. இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பது நானு இறைவனுங்க. இன்னொரு பாட்டுல கௌதராய் மாறுமுங்க. அப்ப எவ்வளவு நேரம் நினைவுட ரபிக் நானாவை சாஹிப் நானாவை எடுத்து நினைக்கக்குள்ள அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பதிவுகள் எல்லாம் நமக்கு அதே கணத்துல வந்துச்சோ. அதே மாதிரி
இந்த ஏக நிலைய உள்ளத்துல அந்த நிலை அனுபவத்துல இருக்கிறத நினைவுக்கெடுத்து நினைச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு உள்ளம் பக்குவமானா பக்குவப்படுத்தினோம்டா உள்ளம் அலையாது. அலையும் உள்ளம் அடங்கிடும். ஐம்புலன் அடக்கமும் வந்துருமே, இயல்பாவே வரும். அது அது செஞ்சு கொடுத்தா உடுமை நினைக்கிற அளவுக்கு அந்த நிலை உருவாகும். அப்ப இப்ப ஏகத்துல தரிக்கிறேன்டா அந்த ஏக நிலையை நினைவு கெடுத்து நினைவுல தரிங்க, நினைவுல தரிப்படுத்தி பழகுங்க. தரிப்படுத்தி பழகின நீங்க யார்? இப்ப நான் ஏகம் என்கிற புரிதலுக்கு வரும். அதை உணர்ந்து கொள்ற நிலை வரும். அப்ப அதை எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் எடுத்து நீங்க அதை சரிப்படுத்துறீங்களோ, எவ்வளவு நேரம் எடுத்து நினைவுல அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ளத்துல அதுக்கு சம்பந்தப்பட்ட அறிவு வழியா அன்னரம் தான் விளங்க இப்படி ஒரு நிலையை உறக்கம் வேண்டா வச்சுக்கிட்டு நான் உறங்கி உண்டு கொடுத்து உறங்கி விழிச்சிருக்கேன் என்று கை சேதப்படுற காலம் வரும். இப்படி ஒரு நிலையிலேயே போய் நான் மறதியில கிடந்திருக்கிறேன் என்று சொந்த நிலையில். அப்ப உள்ளம் என்பது உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படையடா. அப்ப தன்னிலையில இந்த உலகமே இருக்க நம்ம உங்களுக்கு என்ன தேவை கேட்கணும். உலகத்தை வாங்க நினைக்கிறவனுக்கும் ஒரு இவருக்கும் வெட்டி பிடிக்கலாமா? ஒரு பாட்டுல சொல்ற அவஸ்தை. அப்ப இப்ராஹிம்னா இதை விட தெளிவுபடுத்தி தெரியல. இன்னொருக்கா நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா நீங்க சரியா எடுக்கல, இந்த பேச்சு உங்களுக்கு விளங்கலைன்னு அர்த்தம். ஒரு தரம் ஒரு விஷயத்தை தரப்புல எல்லாம் சாதாரணமா தரையில இப்ராஹிம்னா இதே ஒரு ஒரு காலத்தை எடுக்கணும், ஒரு நம்மட முயற்சி எடுக்கணும், நாம அந்த முயற்சிக்குள்ள போகணும். எடுத்த விஷயத்த ஒரு டைம் எடுத்துட்டு என்னத்தை ஒரு சொல்ற நம்ம என்ன செய்யணும் ஒரு புரிதலுக்கு வரணும். இது பல தடவை உறவாட்டத்துல பல மாசங்கள் பேசப்பட்ட விஷயம். இன்னும் தெளிவா தந்திருக்கேன். இப்ப ஏற்கனவே பழைய உறவாட்டங்களையும் இல்ல அது உண்மை. அதுக்கு சொல்லல, அது சொல்லல. நீங்க கேட்டதால இப்ப மிச்சம் பேரு புரிதலுக்கு வந்திருப்பாங்க. நான் இப்ராஹிம்னா மட்டும் பேரு சென்னை இப்ராஹிம்னா மட்டும் அர்த்தம் இல்லை. நான் சொல்றது யார் யாருக்கு புரிதல்ல எடுக்கணும் மனம் செல்லுது அவ அவ்வளவு பேரும் எடுத்துருங்க. உங்களுக்கு தெளிவா தான் தாரணும். இதுல ஏதாவது உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருந்தா அதை சம்பந்தமா நீங்க அவங்களோட சிந்தனை அதுக்குள்ள போகுதுண்டா, சிந்தனையை அதுக்குள்ள நினைவுபடுத்தி நீங்க சிந்திக்கிறீங்களா, இன்னைக்குள்ள கஷ்டங்களை இன்னும் தெளிவு கேடுங்க, தெளிவா கேளுங்க. இந்த வழியெல்லாம் போக வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. அந்த வழியெல்லாம் வந்தனும், அந்த வழியெல்லாம் போகணும். அப்ப அங்க போய் நிலைப்பட்டுட்டோம்டா போனே வந்தையா போனேயாண்டா வரையில போகையில் இவ்வளவுதான் விஷயம். இடிப்பு நிலை தெரிஞ்சுது, நிலையா இருக்கணுங்கிறது புரிபட்டும். பயிற்சி தான், இதுக்குத்தான் திக்ருதியான். திக்ருங்கிற இந்த ஞாபகத்தை தந்திருக்கிற நோக்கம் அந்த அவஸ்தை கேட்காவா? திக்ர் என்பது எதற்காக, ஞாபகம் என்கிறது எதற்காக என்று உங்களுக்கு புரிதலுக்கு வேணுமெண்டா இன்னைக்கு நினைவு என்கிறது எதற்காக என்று போட்டு பாருங்க. நீங்க மறக்கிறத நீக்கி அந்த தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலை பெற நிலைத்திட. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இது போதும் என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.